அடுத்து இது என்னென்னா பைனரி டு கிரே. அடுத்து கிரே டு பைனரி ரெண்டுமே இதே இதில் பார்த்துடலாம். பைனரி டு கிரேனா ஃபஸ்ட்டு வந்து பைனரி பி, ஸோ இது கிரே அப்படி எழுதணும். பி3 பி இது. ஸோ இங்கே பி3 ஆரம்பிச்சிருக்கோம், G3ல தான் ஆரம்பிக்கணும். B0ல் முடிக்கணும், G0ல் தான் முடிக்கணும். ஸோ 4 பிட்னால நம்ம 00 அப்படின்னு போட்டிருக்கோம் 4 பிட்டுக்கு. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்துக்கணும். இதை மெமரைஸ் பண்ணணும். கேமேப் இது மெமரைஸ் பண்ணால் தான் இந்த டேபிள் எழுத முடியும். ஸோ வந்து எப்படின்னா G3 = B3. ஸோ வந்து B3ல் உள்ளதை அப்படியே எடுத்து G3ல் போட்டுறணும். அடுத்து என்னென்னா G2. G2 வந்து B3யும் B2யும் எக்ஸ்ஆர் பண்ணி போடணும். G1 வந்து B2வும் B1யும் எக்ஸ்ஆர் பண்ணி போடணும். அதாவது ஒன்று கூட உள்ளது எக்ஸ்ஆர் பண்ணி போடணும். அதாவது G2னா B2 இருக்கணும், அது கூட உள்ளது வந்து B3, அதை எக்ஸ்ஆர் பண்ணி போடணும். அதேமாதிரி G1க்கு B2 B1 எக்ஸ்ஆர், அதேமாதிரி இதுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ஆர் பண்ணணும். அப்படி தான் இதை பண்ணி போடணும். ஸோ G2க்கு வந்து B2வும் B3 எக்ஸ்ஆர் பண்ணி போடணும். எக்ஸ்ஆர்னா என்னென்னா 00னா 0 வரும். லைக் இந்த 00னா இங்கே 0 போட்டிருக்கோமா, அதே வந்து 01னா 1 வரும், 11னாலும் 0 வரும். அதாவது 1 இருந்துச்சுன்னா 1, மீதி 11னாலும் 0 தான், 00னாலும் 1 தான். இப்படி தான் எக்ஸ்ஆர் புரியுது. எக்ஸ்ஆர் பண்ணி போடணும். இதை ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அடுத்து இதை எடுத்து கேமேப் அந்த கரெக்டாக வர மாதிரி, அதுக்கு எக்ஸாக்டாக வர மாதிரி பார்த்து போட்டுடணும். அவ்வளோதான். இதுக்குரிய டயக்ராம் இதுதான். அதே இது பைனரி டு கிரே கோட் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். பைனரி டு கிரேனா வந்து கிரே டு பைனரி. கிரேனால G ஃபஸ்ட்டு, பைனரினால இது. ஸோ இது வந்து 0லேருந்து 15 வரையும் போட்டணும். அதுக்குரிய இது என்னதுன்னா நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.